ஹலோ கைஸ், குட் மார்னிங். இப்போது இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 5 சனிக்கிழமை. இன்றைக்கி கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 9 மணி. இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடகா ஸ்டேட்டில். இங்கே வந்து எங்கள் தாய்மாமா ஒருத்தர் இங்கே இருக்கார். சரிங்களா? அங்கே நான் சின்ன வயசில் நிறைய டைம் நாங்கள் வந்திருக்கிறேன். ஒரு 10 வருஷம் கேப் விட்டு மறுபடியும் இப்போ வந்திருக்கிறேன். ஸோ இதை வந்து நாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து நேற்று நான் கிளம்பும்போதே வந்து நான் ஃபுல்லாகவே வந்து எல்லாத்தையும் சொல்லணும், வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். கடைசி நேரத்தில் இந்த அபி பஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் போய் பஸ்ஸு புக் பண்ணது தப்பாக போச்சு. என்ன போச்சுன்னாக்கா கடைசி நேரத்தில் வந்து எங்கள் சர்வீஸை நாங்கள் வந்து கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிட்டானுங்க. அந்த நேரத்தில் திடுப்புன்னு அப்படியும் ரெட் பஸ்ஸில் போய் வேறு ஒரு டிக்கெட்டை போட்டு அது பெரிய தலைவலியாக போச்சு. அது ஏன்னா சென்னையிலேருந்து ஹொஸ்பேட்டுங்கிறது ஒரு லாங் டிஸ்டன்ஸ், குறைஞ்சது ஒரு 700 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். நேற்று அதாவது 4ஆம் தேதி ஒரு 5 மணிக்கு கிளம்புனேன். இப்போ தான் வந்து கரெக்டாக வந்து இங்கே இறங்கி இப்போ தான் வந்தேன். அப்படியே வந்து இங்கே மாமா வீட்டில் ஒரு டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்க்கலாமே எப்படி இருக்குது, இந்த சுற்றி சரௌண்டிங்கில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தேன். இன்னும் மாமா வீட்டுக்கு நான் போகலை. ஆக்சுவலாக வந்து என்னென்னாக்கா மாமா வீடு வேறு இடத்துல இருக்குது. இங்கே ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் அப்போலேருந்து இங்கே தான் வந்து அவங்க ஒரு டீ கடை சின்னதாக ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே தான் வந்து வந்திருக்கேன். அங்கே நிறைய மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு. அதுதான் வந்து பார்க்க போகிறோம். முதல்ல எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கிடையாது. நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குறேன். இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு காலி கிரவுண்டாக இருந்துச்சு. இதெல்லாம் கேப்பாரற்று கிடந்த இடம். இதெல்லாம் இப்போ எல்லாம் நிறைய மாறிடுச்சு. இதில் ஒரு பால் குளிர் வச்சு அனுப்புவாங்க இல்லையா, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே இருந்தது. இப்போ அதை எடுத்துகிட்டு இப்போ வேறு என்னமோ ஒன்று வந்து இங்கே இந்த இடத்துல கட்டியிருக்காங்க. அது ஒன்று. இதில் மாறாத ஒன்றுன்னா இந்த ஷெட்டு போட்டுருக்கு பாருங்க, இது ஒன்றும் மாறல. அதே போல் இந்த மரம். ஸோ இந்த மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வரும்போது சின்னதாக இருந்தது. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த காலி கிரவுண்டு இன்னும் அப்படியே தான் கிடக்குது. மற்றபடி எல்லாம் இந்த லைனில் நிறைய இருக்குது. ஒரு சிலதெல்லாம் நிறைய மாறிடுச்சு, ஒரு சிலது இன்னும் மாறல. அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே இந்த மண்ணில் இந்த இடத்துல பர்டிகுலராக இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் இருக்குது. அதிசயம்னு சொல்லலாம் இருக்குது. அதை நான் அப்புறமா உங்களுக்கு போக பின்னாடி சொல்கிறேன். அது வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ ஒவ்வொரு டைமுக்கும் எங்கே இருப்பேன் அப்படின்றத நான் டைமோடு நான் சொல்கிறேன். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வந்த வேலை வந்து சும்மா போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நான் நம்ம கவர் பண்ணி எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். சரிங்களா? நிறைய பிடிக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு கர்நாடகாவில் இப்படி ஒரு இடம். ஸோ நம்முடைய தமிழர்கள்லாம் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ஏதோ ஒரு சில 2 இதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாம் அந்த கரூர் சைடு இருக்கிறவங்க அவங்களாம் வந்து இங்கே வந்து இருக்கிறாங்க. வேறு என்ன, இப்போதைக்கு இன்ட்ரோ அவ்வளோதான். சரிங்களா? போக பார்க்கலாம். அது இந்த ஃபேக்ட்ரி அதே போல் நான் அப்போலாம் கிடையாது. இதெல்லாம் இப்போ தான் வந்துருக்குது. இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து வேறு ஒரு வேலைலாம் பார்த்துருக்குறோம். அது இந்த ஃபேக்ட்ரி அதே போல் இதுவும் ஆரம்பத்துலேருந்து இருக்கிறோன்னா அது இந்த ஃபேக்ட்ரின்னு இருக்குது. இது ஒன்று. இங்கே ஆளுங்கெல்லாம் அங்கே நிற்கிறாங்க பாருங்கள், தெரியுதா? அதுதான் சின்னதாக எங்கள் மாமா வந்து ஒரு டீ கடை, ஒரு பங்க் கடை மாதிரி சின்னதாக ஒன்று வச்சுருக்காரு. அதில் சின்னதாக அவங்களுக்கு ஒரு வருமானம் வந்துட்டுருக்கு. பரவாயில்ல. இந்த இதில் நிறைய பேர் வந்து போட்டிக்கு டீ கடை வச்சாங்க. இவங்க இந்த நிலைமைக்கு வர்றதுக்கே இப்போ தான் வந்து இந்த திங்ஸ்லாம் இப்போ நிறைய வச்சுருப்பாங்க. இப்போ காட்டுறேன் இருங்க. இவங்க வந்து இப்போ இந்த நிலைமைக்கு வர்றதுக்கே ஆச்சு. இப்போயும் கிட்டத்தட்ட ஒரு ஜென்ரேஷன் முடிஞ்சு 2வது ஜென்ரேஷன். அவங்க அம்மா காலத்தில் வந்து சின்னதாக ஒரு டீ கடை ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி தான் ஓரளவுக்கு அவங்க கொஞ்சம் வளர்ந்துருக்குறாங்க. அவங்க இதை மட்டும் வந்து நம்பி இல்லை. இன்னொன்று அது ஒரு விஷயம், அவங்க இதை மட்டும் வந்து நம்பி இல்லை.
வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வேறு ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அடிஷ்னலாக வந்து இது வந்து சின்னதாக ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்றைக்கி அது கொஞ்சம் நல்லா க்ரோத் ஆகிருக்குன்னு வச்சுங்களேன்.